மாணவர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழ் வகுப்புல புணர்ச்சி பார்க்க போறோம். சரிங்களா? புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு வார்த்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இப்போ மரம் கூட்டல் வேர், இது போல இரண்டு வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா இந்த இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே வார்த்தையை நம்ம எழுதுறப்போ ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அல்லது ஏற்படவில்லை என்றாலும் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே வார்த்தையா சொல்றதுக்கு பேர் தான் புணர்ச்சி என்று பெயர். சரிங்களா? இந்த முன்னாடி இருக்கிற வார்த்தையை நிலைமொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததான் வரக்கூடிய வார்த்தையை வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்களையோ அல்லது மாற்றங்கள் ஏற்படாமலே இருந்தாலும் அதற்கு பெயர் புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? இப்ப இந்த புணர்ச்சி என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, சிலை கூட்டல் அழகு, சிலை கூட்டல் அழகு, இதை சேர்த்து சொல்லுங்க. சிலை அழகு, சிலை அழகு, சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு, இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் இடத்துல. சரிங்களா? இப்போ இத நாலு வகையா நம்ம சொல்றாங்க. என்னன்னு அப்படின்னா, இந்த நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்து வந்தால், எங்க உயிரெழுத்து இருக்குது? இ கூட்டல் ஐ, இது உயிரெழுத்து. ஆகவே நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்து இங்கு மாற்றங்கள் ஏற்பட்டால் அதற்கு பெயர் உயிரீற்று புணர்ச்சி. இது என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்து புணரும் பொழுது அதை நம்ம உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுவே இப்ப பாருங்க, மண் கூட்டல் அழகு, இதை நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா மண்ணழகு, மண்ணழகு. இதுல பாருங்க வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இல்லையா? இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்து புணர்ச்சி ஏற்பட்டா அதுக்கு நம்ம உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லி சொல்றோம். நிலைமொழி ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக வந்து இங்கு புணரும் பொழுது இதை நாம மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெய்யீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது ரெண்டையும் ஈற்று புணர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நிலைமொழியில் ஈற்றெழுத்து இருக்கக்கூடிய வேறுபாட்டுல புணர்வது. ஆகவே இது ஈற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு அடுத்ததாக வருமொழியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்லுவோம். பாருங்க, பொன் கூட்டல் உண்டு, பொன் கூட்டல் உண்டு, இதை சேர்த்து சொன்னோம் அப்படின்னா பொன்னுண்டு, பொன்னுண்டு. இங்க இது ரெண்டுலயும் எப்படி நம்ம நிலைமொழியை சொன்னோமோ அது போலவே இந்த இடத்துல வருமொழி, வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்து புணர்ந்தால் அதற்கு உயிர் முதல் புணர்ச்சி என்று பெயர். உயிர் முதல் புணர்ச்சி. அதுக்கு அடுத்ததாக பொன் கூட்டல் சிலை, இதை சேர்த்து சொல்லுங்க. பொற்சிலை அப்படின்னு சொல்லலாமா? பொற்சிலை. இந்த இடத்துல வருமொழியில முதல் எழுத்து இங்க உயிரெழுத்தாக இருந்தது போலவே இங்க வருமொழியில முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருக்குது இல்லைங்களா? இச்சு கூட்டல், பாருங்க, இச்சு கூட்டல் ஈதான சி, அப்ப முதல் எழுத்து உயிரெழுத்தாக
உயிர் ஈற்று புணர்ச்சி, மெய் ஈற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. ஆகவே இந்த 4 வகையான புணர்ச்சி வகைகள் இருக்குது. இத புணர்ச்சியே இன்னும் இருவேறு வகைகள் பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு இருவேறு வகைகள்ல பிரிக்கலாம். இந்த 2 சொற்களுக்குமே நமக்கே பொருள் தெரியும் இல்லையா? இயல்பு புணர்ச்சி அதாவது இயல்பு அப்படின்னா சாதாரணமா எப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுதும் கூட எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி. உதாரணம் பாருங்க, வாழை மரம். வாழை கூட்டல் மரம், இதை சேர்த்து சொல்லுங்க. என்ன வரும்? வாழை மரம். அதே சொல்ல வரும் இல்லையா? அதே சொல்ல வரும். இதுக்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி எப்படின்னா, இப்ப விகாரம்னா மாற்றம் என்று பொருள். உன்னோட முகம் என்னமோ ஒரு விகாரமா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த விகார புணர்ச்சியானது 3 வகையில பிரிக்கலாம். இந்த விகார புணர்ச்சியே 3 வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாருங்க. தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். ஏன்னா இதை நம்ம விகார புணர்ச்சியை 3 வகையா பிரிக்கிறோம். இதுக்கு உதாரண சொற்களும் பார்க்கலாம். இப்போ தோன்றல் விகாரம்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது, அவ்வளவுதான். தமிழ் கூட்டல் தாய், இதை சேர்த்து சொல்லுங்க. தமிழ் தாய். இந்த இடத்துல இக் அப்படிங்கிற ஒரு எழுத்து புதிதாக தோன்றி இருக்கு. இது போல தோன்றினால் அதற்கு தோன்றல் விகாரம் என்று பெயர். இப்ப தெரிதல் விகாரம் அப்படின்னா வில் கூட்டல் கொடி எடுத்துக்கலாம். இதை சேர்த்து சொல்லுங்க. விற்கொடி. வில் கூட்டல் கொடி, விற்கொடி. இப்ப இந்த இல் என்ற எழுத்து இர்ராக திரிஞ்சிருக்குது. இப்ப எப்படி பால் உரைக்கணும்னே தயிராக திரிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்றோம்ல, பால் திரிஞ்சிருச்சுன்னு சொல்றோம்ல, பால் வந்து வேற ஒரு பொருளாக மாறிடுது. அது போலதான் இந்த இல்ன்ற ஒரு எழுத்து இர்ராக மாறிடுது. அதனால இதுக்கு திரிதல் விகாரம் என்று பெயர். அதுக்கடுத்து நாங்க பாருங்க கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இந்த இரு சொற்களையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா மனமகிழ்ச்சி. இந்த இடத்துல இன் அப்படிங்கிற ஒரு எழுத்து காணாம போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அதனால இது கெடுதல் விகாரம். இது போல இயல்பு புணர்ச்சி பார்த்தாச்சு. விகார புணர்ச்சி 3 வகை நம்ம பார்த்துட்டோம். இது போலவே இன்னொரு வேறுபாடு புதுசாக ஒரு பாருங்க. நாடகம் கூட்டல் கலை. நாடகம் கூட்டல் கலை, இந்த சொற்களை சேர்த்து சொல்லுங்க. நாடக கலை. இந்த இடத்துல பாருங்க இம் காணாம போயிடுச்சு, புதிதாக ஒரு எழுத்து தோன்றி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல கெடுதல் விகாரமும் நடந்திருக்குது, தோன்றல் விகாரமும் நடந்திருக்குது. இது போல ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நடக்கிறதுக்கும் புணர்ச்சிகள் நடக்கிறதுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. சொற்கள் மாறும். சரிங்களா மாணவர்களே? இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 10 இலக்கண தலைப்புகளுக்குமே ஏற்றவாறு பொருத்த